இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிறு புளிக்குழம்பு தாங்க சமைக்க போகிறோம். முன்னாடி காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அதிகமாக எல்லா வீட்லேயும் சமைக்கிறது தட்டைப்பயிறு, மொச்சப்பயிறு, கொள்ளுப்பயிறு, பாசிப்பயிறு தான் சமைப்பாங்க. இப்போல்லாம் அதை யாரையுமே விரும்புறது கிடையாது அந்த சாப்பாடெலாம். ஆனால் நாங்கள் தோட்டத்துலேயும் போடுவோம். சம்டைம்ஸ் பக்கத்து தோட்டத்தில் போட்டாங்கனால ஒரு 5 கிலோ 10 கிலோ பயிரெலாம் வாங்கி வச்சுக்குவோம். அப்படி தான் போன வருஷம் வாங்கி வச்ச பயிர் நாளாயிடுச்சு. இன்றைக்கி தட்டைப்பயிர் போட்டு புளிக்குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சு குக்கர் வச்சாச்சு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா சட்டியில் தான் சமைப்பாங்க. அது விறகடுப்பு, அதனால் அவ்வளோ சீக்கிரமாக வெந்துடும், கேஸ்லாம் வேஸ்ட் ஆகாது. இப்போ அப்படி கிடையாது இல்லைங்களா, ஃபுல்லாமே கேஸு. அதனால் கேஸ் நிறைய வேஸ்ட் ஆகணும், குக்கர்லேயே போட்டு வச்சிடலான்னு முடிவு பண்ணேன். தட்டைப்பயிரை பொறுத்தளவு பொதுவாகவே வறுத்து தான் சமைக்கணுமா. இல்லைன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டாங்கன்னா வயிறு வலி இல்லைன்னா இந்த காது வலிலாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் நான் எப்போயுமே வறுத்து தான் தட்டைப்பயிறு குழம்பு வைப்பேன். இப்போ குக்கர்லேயே போட்டு வறுத்துட்டோன்னா வச்சுக்கோங்களேன், சீக்கிரமாக வெந்துடும். குக்கரும் சூடாகவே இருக்கும், நம்ம வேக வைக்கங்களாட்டையுமே. கரண்டி வச்சு கிண்டணும் அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி தூக்கி குலுக்கி விட்டோம்னாவே சீக்கிரமாகவே வறுபட்டுருச்சு. சுடுது, பயிரும் சுடுது. இந்த பயிரெல்லாம் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வறுபட்டுருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம நல்லா பயிரை வறுத்துட்டோம். இப்போ தண்ணி ஊற்றணும். எதுக்காக நம்ம அந்த சூட்லேயே தண்ணி ஊற்றுறோன்னு பார்த்தீங்கன்னா, சூட்லேயே பயிரெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேக ஆரம்பிச்சிடும், சாஃப்டாக ஆரம்பிச்சிடும், ஊற ஆரம்பிச்சிடும்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் நம்ம சூடாக வறுத்தோடனே கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து கல்லெல்லாம் அரிச்சு எடுத்துகிட்டு பயிரை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தான் நம்ம அவிக்க போகிறோம். நான் அப்போவே சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தோன்னா தண்ணியெல்லாம் தட்டைப்பயிறு உறிஞ்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ தேவையான அளவு கல் உப்பும் போட்டோம். பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம குக்கரில் மூடி வச்சு வேக வைக்க ஆரம்பிச்சிடலாம். 2 விசில் வந்தாவே போதும். இப்போ நம்ம வந்து தக்காளி, வெங்காயம், தேங்காய் இது 3 அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு அடுத்து குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடுகு வெடிக்கிறனால எண்ணெயோட ஸ்மெல் பயங்கரமாக வருது. நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நம்ம இப்போ சோம்பு போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி போதும் வதங்குது. பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ இதுக்குள்ள என்ன சேர்க்க போகிறோன்னா, நேற்றெல்லாம் மொச்சக்குழம்பு வைக்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பச்சை மொச்சை. அதில் நான் என்ன சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சேர்த்தேன். இது தட்டைப்பயிருக்கு நான் உருளைக்கிழங்கு சேர்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிரில் ஒரு மாதிரி காரல் இருக்காது. அதனால் நம்ம அதில் உருளைக்கிழங்கு சேர்த்தோம்னா அப்படியே அந்த கறி கிரேவி கூட்டு மாதிரி இருக்கும்ல சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் வந்து உருளைக்கிழங்கு சேர்த்துட்டேன். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் விசில் எடுத்து ஊற்றிடலாம். பயிர் வந்து பாயில் ஆகிருக்கு, போதும் இந்த அளவுக்கு. நம்ம தண்ணி எடுத்து அப்படியே இங்கே சேர்த்துடலாம். ஓகேங்க, அவ்வளோதான். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். போதும், இந்த அளவுக்கு தண்ணி. கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம். பயிரும் தேவையான அளவுக்கு நல்லா வெந்து வெடிப்பு விழுக ஆரம்பிச்சிருச்சு. உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே புளி வேற கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். அதில் போதும். நான் ஒரு 20 கிராம் அளவு புளி எடுத்துக்கிட்டேன். ஊற்றியாச்சு. அது ரெடியாகட்டும். நம்ம அதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அப்படியே இதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நம்ம இன்னும் கொஞ்சம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸி ஜார் அப்படியே லைட்டாக கழுவி அலசி அந்த தனியாக சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், குழம்பெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நானும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நமக்கு பிடிச்ச சுவையான தட்டைப்பயிறு குழம்பு ரெடி.